இன்னைக்கு நம்ம வரைபடத்துல பார்க்குற இந்தியா இவ்வளவுதான். ஆனா, பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கன்னியாகுமரிக்கு தெற்குல ஆஸ்திரேலியா வரை பரவி இருந்த ஒரு பெரிய நிலப்பரப்பு இருந்ததுன்னு சொன்னா நம்புவீங்களா? பல நகரங்கள் தோன்றிய அந்த இடம் இப்ப எங்க போச்சு? அது உண்மையான சரித்திரமா? இல்ல அழகான கற்பனையா? அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஹே காய்ஸ், வெல்கம். இன்னைக்கு நம்ம தமிழ் வரலாறு பத்தி தானே பார்க்க போறோம். ஸோ நம்ம ஏன் இல்ல ஒரு 2, 3 லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய இணைக்கட்டுக்குள் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம குமரி கண்டமின் மறைக்கப்பட்ட உண்மைகளை பற்றி தான் விரிவாக காணப்போகிறோம். இந்த காணொளி தவிர்க்காமல் முழுமையாக பாருங்கள். பிடித்திருந்தால் விருப்பம் தெரிவிங்கள், பகிருங்கள், இணைக்கட்டோடு இணையுங்கள். அப்பொழுதுதான் நான் தொடர்ந்து பதிவு செய்யும் காணொளிகள் உங்களை வந்து சேரும். இப்போ வாங்க காணொளிக்குள் போலாம். நம்ம தமிழ் இலக்கியத்தோட விசேஷமான சிலப்பதிகாரம் மற்றும் கலித்தொகையில் பாரோலி ஆறும் குமரி மலைகளும் பத்தி தெளிவாக எழுதியிருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த குமரி கண்டத்துல 49 நாடுகள் இருந்திருக்கு. இது வெறும் கதை இல்ல. அடியார்க்கு நல்லாருன்னு ஒரு பெரிய பேரறிஞர் இந்த 49 நாடுகளோட பெயரையும் பட்டியலிட்டு எழுதியிருக்காரு. கடல் கொண்ட குமரி நாடுன்னு நம்ம முன்னோர்கள் சும்மாவா சொன்னாங்க? சரி, நம்ம ஊர் இலக்கியம் மட்டும்தான் இப்படி சொல்லுதுன்னு பார்த்தா, அந்த காலத்துல நம்ம மக்கள் தமிழ் வளர்க்க பண்ண ஒரு பெரிய விஷயம் இப்ப கடலுக்குள்ள தான் இருக்கு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அதுதான் தமிழ் சங்கம். இன்னைக்கு நம்ம மதுரையில தமிழ் வளர்க்குறோம். ஆனா இது 3வது சங்கம் தான். முதல் சங்கம் தென் மதுரையில நடந்தது. அது இப்போ கடலுக்குள்ள முழுங்கிருச்சு. அதுக்கப்புறம் இதே சங்கம் கபாதபுரத்துல நடந்தது. பல்லாயிரம் வருஷம் தமிழ் வளர்ந்தது இந்த குமரி கண்டத்துல தான். இது உண்மைனா நம்மளோட வரலாறு நமக்கு தெரிந்ததை விட பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது. நம்ம ஊர் வரலாறுல இப்படி இருக்கு. ஆனா இது வெறும் நம்ம ஊர் கதை மட்டும் இல்ல. ஆஸ்திரேலியால இருந்து அமெரிக்கா வர நம்ம ஊர் மக்கள் பரவி இருந்தாங்கன்னு சில ஆய்வுகள் சொல்லுது. அது எப்படி? அதுதான் அடுத்த திருப்பம். ஆஸ்திரேலியால இருக்கும் பழங்குடி மக்களோட டிஎன்ஏ நம்மோட தமிழ் மக்களோட டிஎன்ஏவோட ஒத்து போகுது. அது மட்டும் இல்ல, சவுத் அமெரிக்கால இருக்கும் எக்வாதர்னு ஒரு இடத்துல மதுரை மற்றும் சோளான்னு பெயர் கொண்ட இடங்களும் இருக்கு. எப்படி 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 எதுக்கு இத்தனை எப்படி இல்ல எப்படிப்பா எதுக்கு இவ்வளவு சத்தமா எப்படி அப்படி குமரி கண்டம் மூலமாக நம்ம மக்கள் உலகம் முழுக்க பரவி இருந்தாங்கன்னு இது ப்ரூவ் பண்ணுது. இப்படி உலகம் முழுக்க பரவி இருந்த ஒரு பெரிய நிலப்பரப்பு அப்படி என்ன நடந்து கடலுக்குள்ள முழுகி இருக்கும்? என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும் கேளுடா. 12,000 வருஷத்துக்கு முன்னாடி ஐசேஜ் முடியும் போது பனிப்பரப்புகள் உருகி சீ லெவல் 1000 மீட்டர் உயர்ந்தது. அது மட்டும் இல்லாம பெரிய சுனாமிகளும் வந்து இந்த நிலப்பரப்பையே முழுக வச்சிருக்கலாம். சரி, இப்படி மூழ்கி இருக்குன்னு தியரியா சொல்றாங்க. ஆனா கண்கொண்டா ஏதாவது எவிடன்ஸ் கடலுக்குள்ள இருக்கா? இருக்கு. ஸ்கியூபா டைவிங் பண்ண ரிசர்ச்சர்ஸ்க்கு கிடைத்த ஒரு ஷாக்கிங்கான உண்மைதான் இது. பூம்புகார் கடலுக்குள் ஆராய்ச்சி செய்யும் போது மனுஷங்க கட்டிய கட்டிடங்கள் இருப்பதை பார்த்து ஆராய்ச்சியாளர்கள் ஷாக் ஆயிருக்காங்க. இன்னும் பல ரிசர்ச்சர்ஸ் இந்தியாவை சுற்றி கடலுக்குள்ள மறைக்கப்பட்ட பெரிய நகரங்கள் இருக்குதுன்னு சொல்றாங்க. குமரி கண்டம் இது வெறும் நிலம் இல்லை, இது நம்ம ரத்தம். இன்னைக்கு நம்ம மேல இருக்கோம், ஆனா நம்மோட வரலாறு முழுக்க அந்த ஆழ்கடலுக்குள்ள தான் இன்னும் துடிச்சிட்டு இருக்கு. இதெல்லாம் உண்மையிலன்னு சில பேரால மறைக்கப்படலாம். ஆனா இலக்கியமாக நம்ம முன்னோர்கள் கொடுத்த சான்றுகளும் கடலடியில கிடைக்கிற அடையாளங்களும் நமக்கு ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துது. நம்ம யாரு, நம்மளோட ஆரிஜின் என்ன, இந்த உலகத்தோட முதல் நாகரிகம் நம்ம தமிழர்கள் தான் என்பதை அந்த ஆழ்கடல் இன்னும் பத்திரமா வச்சிருக்கு. ஒரு நாள் அந்த கடல் திரும்ப வழிவிடும். அன்னைக்கு நம்ம தொலைச்ச நம்ம வீடு, நம்ம கபாதபுரம், நம்ம தென்மதுரை எல்லாம் நமக்கு கிடைக்கும். அது வர குமரிகந்தம் ஒரு முடிவில்லாத மர்மம் மட்டும் இல்லை, அது நம்ம மறைக்கப்பட்ட பெருமை. இதோட நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் தேங்க்ஸ். இல்லை நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் மிஸ்ட்ரியோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அன்டில் ஸ்டே சப்ஸ்கிரைப். டாடா பை பை, டேக் கேர்.